மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு இது உண்மை கிடையாது அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனா மேனிஃபெஸ்டேஷன் நிஜமாகும். அதுக்கு ஐ எம் a லிவிங் ப்ரூஃப்னு சொல்லலாம். மேனிஃபெஸ்டேஷன்ல 3 பார்ட் இருக்கு. அது 3மே செஞ்சா மட்டும்தான் உங்களோட ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஆஃப் கோல்ஸ், ரெண்டாவது ஐடென்டிட்டி ஷிஃப்ட், மூணாவது ஆக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. இது மூணுத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வசந்தி சங்கர் பிளாக் அண்ட் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர்லையும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்குது. லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 8-in-1 ப்ராடக்ட் 30% ஆஃப் கொடுத்துருக்கோம். மே 18th வரைக்கும் இருக்குது. விருப்பப்பட்ட அவைல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை யுவர் கோல்னு சொன்னேன். ஸோ உங்களோட கோல் என்ன? நீங்கள் உள் மனசில் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இட் கேன் பி எனிதிங். நான் வந்து இதை அச்சீவ் பண்ணணும், என்னோட இன்கம் இவ்வளோ ஆகணும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணணும், என்னோட 9 to 5 ஜாபை நான் குவிட் பண்ணணும், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது என்ன நினைக்கிறீங்க, அந்த கோல் என்ன அப்படிங்கிறது முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களோட டிசையர். இந்த டிசையர் கூட உங்களோட தாட்ஸ், உங்களோட பிலீஃப் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட கேஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக நான் நிறையா நடந்திருக்குன்னு. ஆல்ரெடி இது பற்றின ஒரு வீடியோ 1 or 2 years பேக் போட்டிருக்கேன். ஸோ ரீசெண்டாக நடந்த மேனிஃபெஸ்டேஷனை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, ஒரு அக்டோபர் 2025 டைமில் வந்துட்டு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எங்களுக்கு லோன் இருக்குது. லோனை சீக்கிரம் முடிக்கணும்னா இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்தது. ஸோ அது வந்து கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது, அது வந்து என்னோட கோல். அது கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறத நான் நம்பினேன். அதுதான் பிலீஃப். ஸோ இதை பிலீஃப் பண்ணும் போது என்ன ஆனிச்சுன்னா, நான் வந்து நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இங்கிலீஷ் விளாக் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் அவங்க பேசும்போது என்னோட டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சேலாக இருந்தது, நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, தேங்க்யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சது. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்டை பற்றி தேட ஆரம்பித்தேன். அதை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தேன். அது எப்படி பண்ணலாம். ஏன்னா நிறையா ஷாப்பில் வந்து எடுத்தோன்னே நிறைய அமௌண்ட் கட்டி தான் போகிற மாதிரி இருந்தது. பட் இன்ஸ்டா மூஜோ அப்படிங்கிற ஒன்று எனக்கு கிடச்சிது. அதில் வந்துட்டு அமௌண்ட் கட்டாமலே எடுத்தோன்னே நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியும். அதில் ஆனால் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ அதில் வந்து போட ஆரம்பித்து இப்போ அது யூடியூப்பை விட அதிக இன்கம் தர ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ். நீங்கள் திரும்ப அதே தான் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது அதுதான். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட தாட்ஸ், அதை நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் போது வாட் யூ திங்க் இன் யுவர் ஹெட் பிகம்ஸ் யுவர் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரியான இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி நடந்தது தான் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட். எதிர்ச்சியாக நான் பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோவில், அதுவும் ஒரு இங்கிலீஷ் வீடியோவில் எனக்கு அந்த ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ எங்கேருந்து அந்த ஐடியா வந்ததுங்கன்னே தெரியல. இதுக்கு அடுத்து நான் வந்து எங்கே பண்ணலாம் சர்ச் பண்ணேன் இல்லையா, அதுதான் ஆக்ஷன். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் என்னோட தொடர்ந்து நடக்கிற ஆக்ஷன். அதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் உண்மையாகுது. இதுக்கு இன்னும் நிறைய பிரபலமான எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. அதையும் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாகவே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இது தான். உங்களோட கோலை செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் ஹெட்டில் உள்ள தாட்ஸ், உங்களோட பிலீஃப்ஸை மாற்றணும். முதல்ல தாட்ஸை மாற்றணும். பிலீஃப்ங்கிறது அடுத்த விஷயம். தாட் ஈஸியாக மாற்றிடலாம், ஆனால் இந்த பிலீஃபை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்மளோட நார்மல் இந்த மாதிரி நம்மளால் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்மளால டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அதையும் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னால் வந்து ஒரு 50,000 இன்கம் வந்து என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணணும் நம்மளோட ஹெட்டில். அந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு நிஜமாக அது நடக்கும். ஸோ நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்கம் தொடர்ந்து நிலையாக நிற்காது, சீக்கிரம் போயிடும். ஒருவேளை நம்மளுக்கு அந்த இன்கம் வர ஆரம்பித்தோன்னே ஓகே இது கொஞ்ச நாள் தான் வரும், அதுக்கப்புறம் போயிடும், வராது, அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இது நார்மல், நம்மளுக்கு எப்போவுமே இது வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் முக்கியம். ஸோ நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணும். நம்மளோட தாட்ஸை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். சில சமயம் இது டெல்யூஷனல் தாட்ஸாக கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜிம் கேரி. த மாஸ்க் அந்த படம் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அந்த படத்தோட ஹீரோ அவர் வந்து 1990s ரொம்ப ப்ரோக்காக
நிறைய பட வாய்ப்புகள் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு பட வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தாராம். அந்த டைமில் அவர் வந்து 1995 அப்படிங்கிற ஒரு தேங்க்ஸ் கிவிங் டேக்கு ஒரு செக் எழுதினாராம் அவருக்கு அவரே. $10 million அப்படின்னு அவருக்கு அவரே செக் எழுதி அதுக்கு வந்து பேல வந்துட்டு ஃபார் ஆக்டிங் சர்வீசஸ் ரெண்டட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாராம். இது வந்து எப்போவுமே அவர் பர்ஸ்லேயே இருந்துதான், எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு தான் போவாராம். அதுக்கப்புறம் வந்து அவர் காரில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்திருக்கார். அவர் காரில் போகும்போது ஒரு மலை உச்சியில் போய் நிறுத்திட்டு அதை பற்றியே கற்பனை பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாராம். யோசிச்சு பாருங்க, ரொம்ப ப்ரோக்காக இருக்க ஒரு பர்சன், போராக இருக்க ஒரு பர்சன் $10 million அமௌண்ட்டை எழுதுறது ஒரு டெல்யூஷனான விஷயம்தான். ஆனால் அவர் அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. 1994 ஏஸ் வெஞ்சுரா, பெட் டிடெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து த மாஸ்க் அண்ட் ரொம்ப முக்கியமான டம் அண்ட் டம்பர் அப்படிங்கிற 3 படம் அடுத்த ஹிட் கொடுத்தது. ஸோ நிஜமாவே அந்த $10 million அவருக்கு கிடச்சிதான். இதை வந்து அவரே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு எக்ஸாம்பிளாக இதையும் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும். எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது, பட் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரோலாக பண்ண ஆரம்பிச்சு அவருக்கு பெரிய பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சு அந்த படங்களும் ஹிட்டும் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் உங்களோட தாட்ஸை மாற்றணும். முதல்ல உங்களோட கோல்ஸ் என்னன்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸை மாற்றுங்க. முக்கியமாக உங்களோட பிலீஃபில் நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். இது நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணணும். பைபிளில் கூட ஒரு வேர்ஸ் இருக்குது, நடக்கும்னு என் மேலே நம்பிக்கை வைங்க, நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கடுகு அளவாவது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அது எல்லாத்தையும் விட கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையும் வைக்கணும். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். இந்த பிலீஃபுக்கு அடுத்து நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களோட சரௌண்டிங்ஸ். உங்களோட சரௌண்டிங்ஸ்லன்னு சொல்லும் போது உங்களை சுற்றி இருக்க பீப்புள், நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் எதோட அசோசியேட் பண்ணுறீங்க. நீங்கள் நம்ம யூஸ்வலாக இப்போலாம் ஃபோன் தான் அதிகமாக பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபோனில் பார்க்குற விஷயங்கள் இது எல்லாத்தையும் உங்களோட பிலீஃப்ஸ் அண்ட் உங்களோட தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மணி நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கும்போது நம்ம சப்கான்ஷியஸில் நம்மளுக்கே தெரியாது. நம்மளுக்கு வந்து 3 மைண்ட் இருக்குது, கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் சப்கான்ஷியஸ் இருக்கு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில், நம்ம சூப்பர் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க விஷயங்கள் அங்கே போய் செட் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டாக அந்த இடத்துல எடுத்துப்போம். இது சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகும்போது தான். நீங்கள் வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டே ஒரு மூவி ரிவ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து அதுதான் நார்மல். இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் வேஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம யார் கூட பேசுகிறோம், இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சப்கான்ஷியஸில் ரிஜிஸ்டர் ஆகிறனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாத்தையும் மாற்றிக்கணும். அப்போ தான் நிஜமாக நம்மளோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் படிக்கிற புக்கில் இருந்து, நீங்கள் பேசுகிற பீப்புள்லேருந்து, நீங்கள் பார்க்குற ஃபோனில் பார்க்குற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் சைட். நிறைய பேர் நெகட்டிவாக இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் வரும் தான். பட் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதை பற்றி யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை இந்த விஷயம் தப்பாக போணுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறது தான். பட் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் என்னோட பர்த்டே வந்து May 21. ஸோ May 21 வரும்போது ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நிஜமாவே பிரச்சனை வந்தது. பிகாஸ் ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த நெகட்டிவ் சைட். என்ன நெகட்டிவாக நடக்கும்னு என்னோட சரௌண்டிங்ஸை நான் தேடிட்டே இருக்கும்போது நிஜமாவே என் சப்கான்ஷியஸில் அது செட் ஆனனாலே என்னமோ தெரியல, நிஜமாவே நெகட்டிவாகவே நடந்தது. எப்போ நான் வந்து இல்லை இதுவும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு எப்போ ஒரு நெகட்டிவையும் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் May 21 அந்த அரௌண்டில் என்னோட ஃப்ரண்ட்டில் ஒரு பல் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ வந்து அது வந்து நான் உடையும்னு நான் நினச்ச பல்லு தான். ஏன்னா நான் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் தான் பண்ணியிருந்தேன், ரூட் கெனால் பண்ணி. அது வந்து கிட்டத்தட்ட 15+ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக அப்படி தான் இருந்தது. 20 இயர்ஸ் கழிச்சு அது உடஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து நான் முன்னாடி ஃப்ரண்ட்டில் 4 பல்ல இம்ப்ளான்ட் பண்ணேன்.
75,000 பேயும் பண்ணேன். அதுக்கேத்த என்னோட பணமும் இருந்தது எனக்கு. எனக்கு வந்து தைரியமும் இருந்தது. ஒரு பல்ல மட்டும் பண்ணிக்கங்கன்னு டாக்டர் சொன்னபோது, இல்ல 4யும் பண்ணிடுங்க. அப்படின்னு ஏதோ ஒரு தைரியத்துல நான் சொல்லி, இப்போ என்னோட பல்லு வந்து ரொம்ப அழகா மாறிடுச்சு. எனக்கே அத பார்க்கும்போது முன்னாடி இருக்க பல்ல பார்க்கும்போதும், இப்ப பார்க்கும்போது எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ இது தட் இஸ் நாட் நெகட்டிவ். இதனால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இட் இஸ் அ பாசிட்டிவ். 20 வருஷம் கழிச்சு ஃபைனலி ஐ ஹவ் டன் இட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த நெகட்டிவ். அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நம்ம நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம தாட்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்மளோட கோல், 2வது தாட். கோல் ஈஸியா செட் பண்ணிடலாம். ஆனா இந்த தாட்ஸ் பிலீஃபை மாத்துறது கஷ்டம். ஸோ தாட்ஸ்ல பாசிட்டிவ் தாட்ஸை தேடிக்கிட்டே இருங்க. நெகட்டிவ் தோணினாலும் அதுல என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு தேட ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஒன், உங்களோட டிசைரை செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிசைரை வந்துட்டு எடுத்தோன்னே ஒரு பெரிய ஜம்ப் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நம்மளோட டிசைர்ஸ் வந்து 1,00,00,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட எண்ணமா இருக்கலாம், உங்களோட கோலா இருக்கலாம். ஆனா அது எடுத்தோன்னே 1,00,00,000 ஆகாது. இன்னைக்கு வந்து எனக்கு 25,000 சேலரினா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ஜம்ப் டு 50,000. எனக்கு முதல்ல 50,000க்கான அந்த ஃபோக்கஸ், அந்த தாட்ஸை நம்ம முதல்ல வச்சுக்கணும். 50,000 இன்கம் ரீச் ஆனோம்னா அடுத்து 75,000. இந்த மாதிரி தான் நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எடுத்தோன்னே ஓவர் நைட்ல நம்மளால கோடீஸ்வரன் ஆக முடியாது. இது வந்து எந்த விதமான கோலா இருந்தாலும் பொருந்தும். ஸோ உங்களோட கோலை வந்துட்டு ரியலிஸ்டிக்கா எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வந்து ரியலிஸ்டிக்கா நடக்குமா அப்படிங்கிறதும் வேணும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்கா இருந்தா மட்டும்தான் நடக்கும். நான் வந்து நாளைக்கே வந்துட்டு கோடீஸ்வரன் ஆகணும், நாளைக்கே எனக்கு லாட்டரி டிக்கெட் அடிக்கணும் அப்படின்னா அது நடக்காது இல்லையா? ஸோ ரியலிஸ்டிக்கான இதை வச்சுக்கோங்க. பிக் ஜம்ப் ஆக முடியாது நம்மளால. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நடந்து தான் போக முடியும். அப்போ தான் அது நிலையாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகும்போது தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் அது நிலையா இருக்கும். ஸோ ஓவர் நைட்டில் நடக்கிறது நிலையானதாக இருக்காது. நிறைய பேர் பாருங்கள், லாட்ரி டிக்கெட் வின் பண்ணவங்களோட சர்வே எடுத்திருக்காங்க. லாட்ரி டிக்கெட் வின் பண்ண பல பேர் ஓவர் நைட்டில் அதை செலவு பண்ணி திரும்ப ஏழையா இருந்ததுக்கும் கீழே இருக்க நிலைமைக்கு, அவங்க முன்னாடி இருந்த நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு போயிருக்காங்களாம். ஸோ எப்போவுமே பிக் ஜம்ப் வந்து நிலையா இருக்காது. ஸோ கோ ஸ்லோலி. உங்களோட கோல் வந்து 1,00,00,000 இருக்கலாம். பட் இப்போ 25K இருக்குன்னா அது 50K, 75K, 1 lakh இந்த மாதிரி தான் போகணும். லாஸ்ட் திங், டோன்ட் பி ஸ்கேர்ட். கண்டிப்பாக நடக்கும்னு நம்புங்க அண்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. எல்லாரும் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து நான் கிளாஸ் போய் நான் வந்து என்னோட தாட்ஸை மாற்றிட்டா எல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்ஷனுங்கிற ஒரு விஷயத்த யாருமே பண்ணுறது இல்லை. ஆக்ஷனும் நீங்கள் எடுக்கணும். அது எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும். உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அது வரதே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னோட டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவைல் பண்ணிக்கணும். எடுத்தோன்னே எதிர்ப்புகள் வரும். நல்லா இல்லைன்னு 10 பேர் திட்டினாங்க என்னையும். அதுக்கப்புறம் இப்போ நல்ல சேல் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யூடியூப்புக்கு வர இன்கம்மை விட அதில் அதிக இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது நானே எதிர்பார்க்கல, அவ்வளோ நல்ல சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு ஓகே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்கா, சரி ஓகே அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தேன்னா எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் நான் டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு முதல்ல சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். நம்ம நாட்டில் அதை பண்ண முடியுமா, அதை வாங்குறாங்களா, சரி வாங்கவே இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. அது என்னோட உழைப்பு, அது என்னோட பிஸ்னஸ், அது எப்படி நான் ஃப்ரீயாக கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது மற்றவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அதில் இப்போ இன்கம்மாக சோர்ஸாக எங்களோட ஒரு செகண்ட் பிக்கஸ்ட் இன்கம் சோர்ஸாக அது மாறி இருக்கு. ஸோ எல்லாமே ஆக்ஷனில் தான் இருக்குது. எண்ணங்கள் முக்கியம், பட் ஆக்ஷன் அதை விட முக்கியம். ஆக்ஷன் நீங்கள் எடுக்கலைன்னா மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. ஸோ அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுங்க. நம்ம அந்த தாட்ஸை நம்ம அதே மாதிரி வச்சிருக்கும் போது நம்மளுக்கே தெரியாமல் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு நான் சொல்லும் போது அதான் சொன்னேன். ப்ளூ கலர் சுடிதார்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ப்ளூ கலர் சுடிதாராக உங்களுக்கு தெரியும். அதுதான் பிரெயின் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது. அதனால தான் அந்த தாட்ஸை மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட தாட்ஸில் வந்து நான் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட சப்கான்ஷியஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். அது வரும்போது கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூஸ் இட் வெல். ஸ்கேர்டாக இருக்காதீங்க, பயப்படாதீங்க. பயப்படாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எது பண்ணாலும் எதிர்ப்புகள் வரும்.
எதிர்ப்பு வரலைன்னா தான் தப்பு. எதிர்ப்பு வந்தா நீங்க வளர முடியும். ஸோ எதிர்ப்பே வரலைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். எதிர்ப்புகள் வருது அப்படின்னா நம்ம வளர்றோம்னு அர்த்தம். இல்ல வளர்றதுக்கான அது ஒரு வாய்ப்புன்னு அர்த்தம். அத பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ட்ரீம் பிக். அவங்களோட தாட்ஸ், உங்களோட பிலீவ்ஸ் எல்லாம் பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவா யோசிங்க. எல்லாத்தையோட முக்கியமா ஆக்ஷன் எடுங்க. அந்த ஆக்ஷன்ல கன்சிஸ்டன்ட்டா இருங்க. வியூஸ் வரல அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடாம நிறுத்திடக்கூடாது. வீடியோ போட்டுட்டே இருக்கணும். அப்பதான் யூடியூப்ல பிக்கப் ஆக முடியும். என்னைக்காவது ஒரு நாள் கிளிக் ஆகும்னு சொல்லி நம்மளோட பெஸ்ட்டை நம்ம ஒவ்வொரு வீடியோல நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்குமே. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வசந்தி சங்கர் பிளாகோட லிங்க், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸோட லிங்க், இன்னும் சில வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.